Hi guys, welcome back to my channel. Today பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி ரியாக்ஷன் எப்படி நம்ம பாடியில் நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி this video sponsored by genreviews.online. டாப்ஸ் அண்ட் லேட்டஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ் இந்த வெப்சைட்டில் நீங்களும் பை பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் ஓப்பன் ஆகும். வெப்சைட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ அந்த ப்ராடக்ட் நீங்கள் பை பண்ணிக்கலாம். பை பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட ரிவ்யூஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா பை பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி ரியாக்ஷன் எப்படி நம்ம பாடியில் நடக்குதுன்னு பார்ப்போம். ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடினா என்னென்னா ஃபைட் அகைன்ஸ்ட் ஆன்டிஜன். ஆன்டிஜன்னா ஃபாரின் மேட்டர்ஸ் என்டர் இன்டு த பாடி. இப்போது ஆன்டிபாடினா இம்யூனி சிஸ்டம்ஸ் தான் ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணும் ஃபைட் அகைன்ஸ்ட் த ஆன்டிஜன். ஓகேங்களா? இப்போது ஆன்டிஜன்னா எக்ஸாம்பிள் வைரஸ், பாக்டீரியா ஏதாச்சும் ஒரு டாக்ஸின் சப்ஸ்டன்ஸ் நம்ம பாடியில் என்டர் ஆகும்போது ஆன்டிஜன் இம்யூனி சிஸ்டமை ட்ரிகர் பண்ணுது, ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணுதான்னு பார்க்குறதுக்காக. ஓகேங்களா? இப்போது அந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்டிஜன்னா ஆன்டி ஏ, ஆன்டி பி, ஆன்டி சின்னு 3 ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆன்டிஜன் எதுக்காக ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அது கூட ஃபைட் பண்ணுறதுக்காக ஆன்டிபாடிஸை ட்ரிகர் பண்ணி ஆன்டிஜன் ஆன்டிபாடியில் பைண்டிங் சைட்ஸில் போயிட்டு பைண்ட் ஆகும். அப்படி பைண்ட் ஆகும்போது நம்மளோட இம்யூனி சிஸ்டம் ஒர்க் ஆகலையான்னு பார்க்கும். அப்படி ஒர்க் ஆகும்போது ஆன்டிஜன் ஆன்டிபாடி கூட ஃபைட் பண்ணும்போது ஆன்டிஜன் கில் பண்ணி பாடியிலேருந்து ரிமூவ் பண்ணும் ஆன்டிபாடிஸ் தான் அவுட் சைட் த பாடி. ஓகேங்களா? இப்போது இது நடக்கிறது மூலயமா நம்மளுக்கு குட்டும் இருக்குது, பேடும் இருக்குது. குட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இம்யூனி சிஸ்டம், இம்யூனி பவர் கரெக்டாக பேலன்ஸ்டாக ஒர்க் ஆகுதா, இல்லை நம்மளோட இம்யூனி சிஸ்டம் பேலன்ஸ்டாக இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு வைரஸ், பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு ஆகும்போது நம்ம அதுக்கு ஆன்டிபாடிஸ் தான் கொடுப்போம் ஆன்டிஜன் கூட ஃபைட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? ஃபைட் பண்ணதுக்கு இம்யூனிட்டி பவர் இருக்கா பார்த்ததுக்கப்புறம் பேடான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பவர் நம்மளுக்கு இப்போது கம்மியாக இருக்குது அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம பாடியில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வரும். ஏதாச்சும் ஒரு ஃபீவரோ, கோல்டோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ ரெகுலராக நம்மளோட இம்யூனிட்டி பவரை நம்ம செக் பண்ணி ஏதாச்சும் ஹெல்த்தி ஃபுட்ஸ் மூலயமா நம்ம பூஸ்ட் பண்ணிக்கணும் இம்யூனிட்டி பவர். ஓகேங்களா? ஸோ ரெகுலராக இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணிக்கோங்க, ஹெல்த்தி ஃபுட்ஸை எடுத்துக்கோங்க. காய்ஸ், தேங்க்யூ. அவ்வளோதான் நம்ம டாபிக். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காய்ஸ், தேங்க்யூ.